தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழக அரசின் சிடி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் பரிசை அறிவித்தது தமிழக அரசு. செஸ் உலக சாம்பியன் குகேஷ், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது. தமிழகத்தை சேர்ந்த மனிஷா ராமதாஸ், துளசிமணி முருகேசன், நித்யஸ்ரீ உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவித்தது மத்திய அரசு. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இபிஎஸ் கண்டனம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் அறிவிப்பு. தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம். அமெரிக்காவில் நியூ ஆர்லியன்ஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். துயரத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு வலிமையும் ஆறுதலும் கிடைக்கட்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர், பிபிஎஸ்சி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து திணறல். பிரிட்டனில் ஜுராசிக் காலத்தை சேர்ந்த டைனோசர்களின் கால் தடங்கள் கண்டுபிடிப்பு. 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல். காசாவில் போருக்கு மத்தியில் அச்சுறுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடு. 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்.